உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்த கம்யூனிட்டியில் நிறுத்தினாதான் ஜெயிப்பாங்கன்றது 4 கட்சிக்குமே தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல போட்டியிடக்கூடிய 4 பேருமே அந்த மண்ணினுடைய மைந்தர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு வாக்குறுதி என்ன கொடுக்குறாருன்னா, இளைஞர்கள் உள்ளூரிலேயே வேலை வாய்ப்பு பெறும் வகையில் திருச்செங்கோட்டில் டைட்டில் பார்க் நான் கொண்டு வருவேன். திருச்செங்கோடு தொகுதியில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் கொண்டு வரப்படும். அனைத்து ஊராட்சிகளிலும் குப்பை அறைக்கும் இயந்திரங்கள் அமைக்கப்பட்டு குப்பை பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும்ன்ற மாதிரி எல்லாம். இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா, 5 வருஷம் நீங்கள் தானே இருந்தீங்க, ஏன் இதெல்லாம் பண்ணல? தேர்தல் கமிஷனுடைய ரூல்ஸை மீறி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தாவேக்காவுடைய பிரச்சாரத்தை முட்டுக்கட்ட போகணுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாம் செய்திகள் எல்லாம் கூட இருந்துச்சு. திருச்செங்கோடு ஜிஹெச்சில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்லப்படுகிறது. நம்ம அங்கே அந்த லோக்கலில் ரிப்போர்ட் எடுத்த விஷயங்கள் வரைக்கும் விசாரித்த வரைக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு 42% அளவுக்கு அங்கே அவருக்கு ஆதரவு இப்போ எழுந்திருக்கிறது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு ஸ்டார் தொகுதி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். 96வது தொகுதியான திருச்செங்கோடு. திருச்செங்கோடில் ஏற்கனவே கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவராக இருந்த ஈஸ்வரன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். அது முன்னாடியும் அவர் தான், இப்பயும் அவர் தான் இருந்தார். 81,688 வாக்கு அவர் வாங்கியிருந்தார். அதிமுக போட்டியிட்டவங்க 78,826. கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா 2,862 வாக்குகள். 2016 3,390 வாக்குகள். அப்போ ஒரு 1,500 2,000 வாக்குகள் தான் இந்த இடத்துல, ஒரு 2,000 3,000 வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிக்குதுன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த முறை அந்த தொகுதியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் உட்பட தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் ஐஆர்எஸ், அதே போல ஏடிஎம்கேவை சார்ந்த சந்திரசேகர், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ரேவதி அப்படின்னு சொல்லி 4 பேருமே போட்டியிடுறாங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, கொங்கு அந்த பகுதியில், இந்த திருச்செங்கோடு பகுதியை பொறுத்த அளவுக்கு கொங்கு வேளாள கவுண்டர், செங்குந்த முதலியார், அதை அடுத்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், அதே போல் நாட்டு கவுண்டர், நாடார், செட்டியார்னு சொல்லி பரவலாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பலவராக இருக்கக்கூடிய கட்சி. நேற்று எப்படி நம்ம ரமேஷ் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியை பார்த்தோமோ, அதே போல் இதில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால இந்த கம்யூனிட்டியில் நிறுத்தினாதான் ஜெயிப்பாங்கன்றது 4 கட்சிக்குமே தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல போட்டியிடக்கூடிய 4 பேருமே அந்த மண்ணினுடைய மைந்தர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ வெற்றி எந்த அளவுக்கு சிதறடிக்கப்படுகிறதுங்கிறது தான் இங்கே அதிகமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதிமுக திமுகவுடைய ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது 2,500 3,000ங்கிற வாக்கு இருக்கு இல்லையா. இப்போ அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்த புதுசுலேருந்தே நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம், அவர் இயல்பாகவே ரொம்ப மக்களை கவரக்கூடிய வகையில் அவர் பெரிய பேச்சாற்றல் அதெல்லாம் நம்ம மேடையில் பார்க்கலன்னா கூட களத்தில் ரொம்ப தீவிரமாகவே அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்கிறத தொடர்ச்சியாக பல செய்தி ஊடகங்கள் அதை செய்தியாகவே வெளியிட்டிருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகளும் ஏன்னா ஸ்டார் தொகுதி அப்படிங்கிறதுனால கட்சியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க, இன்னொரு கட்சியினுடைய தலைவர்கள்னு சொல்லி முக்கியமான நபர்கள் களமாடுறதுனால அந்த தொகுதியில் இயல்பாகவே ஒரு சில சலசலப்புகள் இருந்துச்சு. சமீபத்தில் கூட இந்த சாலப்பாளையம்ங்கிற பகுதியில் தாவேக்கா பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நாளில் அனுமதி திமுகவுக்கு கொடுக்கப்படலை. அது எப்பயுமே தேர்தல் கமிஷன் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த அனுமதி கொடுக்கப்படாத நிலையிலையும் ஒரு 100-150 பேரை திரட்டிக்கிட்டு சுரேஷ் பாபு அப்படிங்கிறவர் போயிருந்தார். அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியது. தேர்தல் கமிஷனுடைய ரூல்ஸை மீறி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தாவேக்காவுடைய பிரச்சாரத்தை முட்டுக்கட்ட போகணுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரியெல்லாம் செய்திகள் எல்லாம் கூட வந்துச்சு. சரி, இப்படி இருக்கும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய இந்த திருச்செங்கோடு பகுதி எவ்வளவு கடினமாக இருக்குங்கிறது தான் விஷயமே. அங்கே என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கடந்த 5 வருஷமாக ஆட்சியில் இருந்திருக்கிறாரு, அதற்கு முன்பாகவும் அவர் இருந்திருக்கிறாருங்கிற பட்சத்தில் இதில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அடிப்படையினால அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் வையப்பமாலை பாலசுப்ரமணியன் கோயிலுக்கு ரோப் கார் திட்டம் செயல்படுத்துவோன்ற மாதிரி வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை செயல்படுத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. குப்பை மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை. செங்கோடம்பாளையத்தில் சுடுகாட்டில் தான் இப்போ வரைக்குமே குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. அதே போல் புதிய குடிநீர் திட்டங்கள் எதுவுமே இல்லாததுனால 10 நாளுக்கு ஒரு முறை தான் குடிநீர் விநியோகமே பல இடங்களில் நடக்குதுங்கிற மாதிரியும் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. திருச்செங்கோடு ஜிஹெச்சில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய
மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த திருச்செங்கோடை பொறுத்த அளவுக்கு இதில் வந்து இந்த ஆழ்துளை கிணறு தோண்டக்கூடிய இந்த ரிக் யூனிட் அந்த வாகனமாக இருக்கட்டும், அதே போல் லாரியினுடைய கட்டமைப்புகள் உருவாக்கக்கூடிய அந்த வாகனங்களை எல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப பெயர் போன இடம் திருச்செங்கோடு அப்படிங்கிறதுனால அதை மையப்படுத்தி தான் அந்த இடத்துல வந்து இயங்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிக் வண்டி லாரி பாடி கட்டுவதற்கான தொழிற்பேட்டைகள் அமைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது அமைக்கவே இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வச்சுருக்கிறாங்க. இதை தாண்டி கைத்தறி, விசைத்தறி, நெல், மஞ்சள், வாழை, தென்னைன்னு சொல்லி விவசாயம் சார்ந்தும் பல இடங்களில் வந்து இயங்கிட்டு இருக்கு. இதெல்லாமே ரொம்ப அந்த ஊரினுடைய பொருளாதாரத்தை வந்து உயர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதற்கு எதுவுமே அவங்க வந்து செய்யலைங்கிற மாதிரி காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டத்தை வந்து அவங்க நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாவேக்காவை சார்ந்த அருண்ராஜ் அவர்களும் சரி, அதிமுகவினுடைய போட்டியிடக்கூடிய சந்திரசேகரும் சரி, இவங்க எல்லாருமே நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருந்தாலும் குறிப்பாக ஈஸ்வரன் கொடுத்த வாக்குறுதிகளும் இதில் கூடுதல் நம்ம கவனிக்கணும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த 5 வருஷத்தில் 2000 கோடி ரூபாய் அளவுக்கான திட்டங்களை நான் செயல்படுத்தியிருக்கேன்னு சொன்னதோட அவர் வாக்குறுதியை என்ன கொடுக்குறாருன்னா, இளைஞர்கள் உள்ளூரிலேயே வேலைவாய்ப்பு பெறும் வகையில் திருச்செங்கோட்டில் டைட்டில் பார்க் நான் கொண்டு வருவேன். திருச்செங்கோடு தொகுதியில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் கொண்டு வரப்படும். அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்ன போல திருமணிமுத்தாறு, வைகுந்தம் ஏரியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு போகிறதுக்கான திட்டங்களை எல்லாம் நான் செயல்படுத்துவேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அனைத்து ஊராட்சிகளிலும் குப்பை அரைக்கும் இயந்திரங்கள் அமைக்கப்பட்டு குப்பை பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும்ன்ற மாதிரி எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா, 5 வருஷம் நீங்கள் தானே இருந்தீங்க, ஏன் இதெல்லாம் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உண்மையிலே இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த திட்டங்களை இப்போ ஒரு வாக்குறுதியை கொடுக்கணுன்ற அவசியமே இல்லைல்ல. போயிட்டு ஒருத்தர் ஒரு கட்சி தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்பொழுது இன்னொரு கட்சி தலையிட்டு அதை வந்து கெடுக்கக்கூடிய விதமாக செயல்படுவது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டிய தேவையில்லை. அதே போல் உள்ளூரில் சில பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில் தான் இந்த கொங்கு மக்கள் அந்த கட்சியும் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது திமுகவை சார்ந்த உள்ளூர் நிர்வாகிகள் பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து பிரச்சாரத்தில் வந்து வரதில் வந்து சுணக்கம் காட்டுறாங்க. பெரிய அளவில் அவங்க விரும்பலை. ஏன்னா திமுகவை சார்ந்தவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கலைன்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுகிறது. அதனால் லோக்கலில் சில பிரச்சனைகள் இருக்குது இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளேன்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இப்போ இதில் அருண்ராஜ் ஐஆர்எஸ்னுடைய இந்த பிரச்சாரம் பல இடங்களில் அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்றத செய்தி ஊடகங்களே பரவலாக செய்தியாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அங்கே அந்த லோக்கலில் ரிப்போர்ட் எடுத்த விஷயங்களை வரைக்கும் விசாரித்த வரைக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு 42% அளவுக்கு அவருக்கு வந்து ஆதரவு இப்போ வந்து எழுந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு பல ஊடகங்கள் இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டெல்லாம் கூட வெளியிட்டிருக்கும் போது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கூட்டணிக்கு 35%, அதிமுக கூட்டணிக்கு 32%, தமிழக வெற்றி கழகத்துக்கு 23%ன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 9% மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 8 நாளில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை, என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி மக்கள்கிட்ட என்ன மாதிரியான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்கன்றதை பொறுத்து இந்த 23 30 தாண்டுமா தாண்டாதங்கிறதெல்லாம் முடிவு செய்யப்படுங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. கடந்த தேர்தலை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த தேர்தல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இது அன்பிரடிக்டபிள் ஒரு எலெக்ஷனாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற அடிப்படையில் இயல்பாகவே அங்கே தாவேக்கா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் தாவேக்காவுக்கு இளைஞர்கள் பட்டாளம் வந்து ஒரு அதிகமான ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக புள்ளி விவர அடிப்படையில் பார்க்கும்பொழுது 18லிருந்து 29 வயதுக்கு உட்பட்டவங்க 21,556 பேரும், 30 வயதிலிருந்து 39 வயதுக்கு உட்பட்டவங்க 18,933 பேரும், அதே போல் 40 to 49 எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 19,104. இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் ஓரளவுக்கு இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறோம். 50க்கு 55க்கு 45க்கு கீழே இருக்கிறவங்கன்றதுனால இந்த ஓட் எப்படி ஸ்ப்ளிட் ஆக போகுதுங்கிறது தான் விஷயமே. ஏன்னா ஏற்கனவே அவங்க கடந்த தேர்தலில் 35 32ங்கிற அளவில் இருந்திருக்கிறாங்க. பட் அந்த ஓட்டு யாருடைய ஓட்டை பிரிக்கிறதுனால யாருக்கு லாபம், நேற்றுக்கு வச்சு அதே கேள்வி தான் இங்கேயும் வருது. இப்போ தாவேக்கா உள்ளே வருது, ஏற்கனவே திமுக அதிமுகவுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. சில பேர் வந்து அதிருப்தியில் இருக்கிறவங்க அதிமுகவுக்கு போட்டுருக்கலாம், இல்லை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போட்டுருக்கலாம். பட் அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு வரும்பொழுது அது யாருக்கு போய் சேரப்போகுதுங்கிறது தான் இந்த தேர்தலுடைய வெற்றியை தீர்மானிக்க போகுது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய 4 பேருமே மண்ணினுடைய மைந்தர்கள் அப்படிங்கிறதுனால மக்களுடைய மனநிலையை பொறுத்து தான் அந்த இடத்துல வந்து வெற்றி தீர்மானிக்கப்படுங்கிற மாதிரியெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது தாவேக்காவை சார்ந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம எடுத்த இந்த விசாரித்த அந்த லோக்கல் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லப்படுகிறது. ஏன்னா அதிமுகவில் பெரிய அளவில் வீரியமான பிரச்சாரங்களை இன்னும் அவங்க வந்து செய்யவே இல்லை. நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்த ரேவதி அவர்கள்
பொதுவெளியில் அவங்க பேசினாலும் அந்த நாம் தமிழ் கட்சிக்குன்றான அந்த சின்ன வாக்கை தாண்டி பெரிய அளவில் மக்கள் அவங்க மேலே ஈர்ப்பு இல்லை. ஆனால் திமுக விசஸ் டிவிகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சி இருக்கிறதுனால அந்த கொங்கு மக்கள் கட்சி திமுக விசஸ் டிவிகேங்கிற மாதிரி கேம் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த 8 நாளில் என்ன மாதிரியான விஷயங்களை பேசி என்னென்ன பிரச்சாரங்களை மேற்கொண்டு எப்படி அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியை வகுத்து செயல்படுறாங்கன்றதை பொறுத்து வெற்றி தீர்மானிக்கப்படும். ஆனால் அருண்ராஜுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. அந்த வாய்ப்பு அவர் வந்து எப்படி பயன்படுத்துகிறாரு, வெற்றி அடைகிறாராங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.